வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல குணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஸ்டாவில் என் டு என் என்கிரிப்ஷனை நீக்க உள்ள மெட்டா பயனர்கள் தரவு பாதுகாக்கப்படுமா? இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு ஏஐ முதன்மை அதிகாரி திருமதி அனிதா சுப்பிரமணியன் அவர்கள் சிவசுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். உலக நாடுகள் ஃபுல்லாகவே நீங்கள் பயணம் மேற்கொண்டு பல்வேறு விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இந்தியாவில் இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்று திடீர்னு மெட்டா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய இந்த என் டு என்கிரிப்ஷன் நாங்கள் நீக்க போகிறோம் மே 8 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலியமாக மெட்டா நமக்கு என்ன சொல்ல வருது? ஓகே, ஸோ மெட்டா இந்த என் டு என் என்கிரிப்ஷன் ரிமூவ் பண்ணுறேன்ருக்காங்க. ஸோ இப்போது ஒரு சாமானிய மக்களுக்கு அது புரியணும் அப்படின்னா, முற்காலத்தில் போஸ்ட் கார்டுன்னு ஒன்று இருந்துச்சு. லைக் ஒரு லெட்டர் அனுப்புறது, என்வலப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி யாரும் படிக்காத மாதிரி அனுப்பலாம். போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம். அது முன்னாடி பின்னாடி பார்த்தா என்ன யாருக்கு மெசேஜ் போயிருக்கு, யார் அனுப்பியிருக்கிறா, என்ன எழுதியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். பட் ஒரு நம்பிக்கையில் தான் அதை அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுதான் இதை ஒரு சாமானிய மக்களுக்கு புரியறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா, இவ்வளோ நாள் இப்போ நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா, நான் படிக்கலாம் அந்த மெசேஜை, நீங்கள் படிக்கலாம். இடையில இன்ஸ்டாகிராம் கம்பெனியோ இல்லை வேறு யாரோ ஹேக்கிங் பண்ணுறவங்களோ இல்லை இந்த மெசேஜ் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது வேறு எந்த நிறுவனமும் அதை படிக்க முடியாது. பட் இப்போ இந்த என் டு என் என்கிரிப்ஷன் ரிமூவ் பண்ணும்பொழுது இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் அவுட் சைட். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். பட் இது எந்த அளவுக்கு நம்ம இதை பற்றி ஒரி பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நம்ம இந்தியாவிலே இருக்காங்க. இப்போ ஒரு மந்த்லி ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 47 கோடி மக்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், இந்தியாவில் மட்டும். பட் இந்த ஃபீச்சர், இந்த E2E இப்போ ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இந்த ஃபீச்சர் எல்லாருக்கும் இப்போ அவைலபிள் இல்லை. இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக சில ரீஜனில் தான் அவைலபிள் இருக்குது. அது ஒரு 50% எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் அந்த ஃபீச்சர் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணலை. அது ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு என்னோடய மெசேஜ் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்த அந்த பயனாளர்களுக்கு மட்டும்தான் அந்த என்கிரிப்ஷன் நடந்திருக்கும். ஸோ இப்போ நிறைய மக்களுக்கு அது தெரியவே தெரியாது, யூஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அதனால் இது ஒரு 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 குத்து மதிப்பாக ஒரு கால்குலேஷன் போட்டோன்னா ஒரு 47 கோடியில் ஒரு 4லேருந்து 5 லட்சம் மக்கள் தான் இது பயன்பாட்டில் இருப்பாங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு நிறுவனம் இது பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது. ஜென்ரலாக ஒரு சோஷியல் மீடியா ஆர் நம்ம எந்த மாதிரி சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம என்ன தகவல் போடுறோம், நம்ம என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனிதா சிவசுப்பிரமணியன், சீஃப் ஏஐ ஆஃபீஸர், இந்த ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இன்ஸ்டா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அல்லது உங்களுக்கான தேவைகளை ஒரு அஃபிஷியலாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக. அப்போ இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இது இப்போ நான் ஏஐ ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு எப்படி யாராக இருந்தாலும் டேட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது இப்போ நம்ம யூடியூப்லேயோ எதுலையோ லைக் ஜென்ரல் ஏதாவது மீடியாவில் போனோன்னா நம்ம என்னெல்லாம் தேடுறோம், நம்ம ஒரு தேடி இருப்போம், நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். ஓகே, நீங்கள் ஒரு காமெடி படம் பார்த்தீங்க, அடுத்தது ஒரு காமெடி படம் பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க, இந்த ப்ராடக்ட் இது. ஸோ கிராஸ் செல், ரீசெல், அப்செல், அதாவது நம்மளோட மனநிலைமைக்கு நம்மக்கிட்ட பொருட்களை விற்பாங்க. அது ஒரு வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம். ஸோ இது ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ராம்குமார் யார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக உங்கள் மனநிலைமை என்ன, உங்கள் பர்சனல் இது என்ன, நீங்கள் மைண்டில் பிஹேவியரெல்லாம் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, அது சில நிறுவனங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மெட்டா நிறுவனம் பண்ணதுக்கே நிறைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ், அதாவது நிறைய கண்ட்ரி யூரோப், அப்புறம் இங்கிலாந்து, இந்தியா, அது மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரி இப்போ நிறைய இப்போ ஏஐ வளர்ந்து வர்றதுனால நிறைய கண்ட்ரீஸில் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது குழந்தைகள் பாலியல் சம்மந்தமான மெசேஜஸ்லாம் இருந்தால் கவர்மெண்ட் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அந்த டேட்டா வாங்கணும்.
ஸோ அதனால் இப்போ கம்பெனிஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்பொழுது இந்த கம்பெனிஸ்லாம் இவங்க இதை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இவங்க இருக்கவே முடியாது, அந்த கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதோட ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக தான் நான் இது பார்க்குறேன். இது இன்ஸ்டாவோட நிற்காது. எவ்ரி சேனல் வில் ஸ்டார்ட் டூயிங் திஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்ஸ்டாவை வந்து உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாருமே அதில் ஒரு ரீல்ஸ் போட்டு நான் பிரபலம் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அஃபிஷியலாக எப்படி பண்ணணுன்றது கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ இதில் குழந்தைகளும் உள்ள வராங்க. அவங்க சொல்கிற காரணம் பாலியல் சீண்டல் குறித்தான மெசேஜஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்டாவை இந்த மாதிரி ஒரு நம்ம வீடியோ போகிறத கூட தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இங்கே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்ஸ்டாவில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி பெரிய ஆளுங்களும் இதை யூஸ் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் அவங்களோட பங்கு இங்கே அதிகமாகிடும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த கண்டிப்பாக இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ரிமூவ் பண்ணுறதுனால ஹேக்கர்ஸ்க்கு வி ஆர் ஓப்பனிங் த டோர்ஸ். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். தனிப்பட்ட தரவு வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எப்படி இருக்க முடியுமா? நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில பிளாட்ஃபார்ம்ஸில் இன்னும் என்கிரிப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில். ஸோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் முதல்ல நம்மளை விட்டு எந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து வெளியில் அனுப்பவே கூடாது. அந்த பழக்கத்துக்கு நம்ம வரணும். பட் அதை தாண்டியும் பண்ணி தான் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ இல்லை வேறு எதுக்காவது பண்ணி தான் ஆகணுங்கும்பொழுது வி ஹாவ் டு செலக்ட் நல்ல பெட்டர் பிளாட்ஃபார்ம்ஸை வி ஹாவ் டு சூஸ். இப்போ இவங்க சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டரான வேணும் இல்லை பாதுகாப்பாக வேணும்னா வாட்ஸ்அப் இருங்க அப்படின்றாங்க. அப்போ வாட்ஸ்அப்லேயும் சில விஷயங்கள் இப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்போ அடுத்து அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கேயும் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ ஏஐ இந்த இதெல்லாம் இந்த பிக் டேட்டா எல்லாமே வந்து ஒரு கடந்த 2 வருஷமாக வந்து பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு புது தொழில்நுட்பம் வரும்பொழுது எந்த அளவு அதை நன்மைக்கு உபயோகிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அது தீமைக்கு உபயோகிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி எல்லா உலக நாடுகளும் வந்து ஏதாவது அதனால இஷ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வரும், அதுக்கான சட்டங்கள் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இவங்களாம் வந்து அதை தளர்த்தலைன்னா அது அந்த கண்ட்ரியில் இருக்க முடியாது. இதில் ஒரு 2 வேறுபாடுகள் நான் பார்க்குறேன். சமூக வலைதளங்களை பயன்படுத்துறத குழந்தைகளுக்காக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ நம்ம கர்நாடகா வரைக்குமே நம்ம வந்துட்டோம். ஆமாம். அதற்கும் மெட்டாவோட இந்த நடவடிக்கைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அதற்கும் இந்த நடவடிக்கைக்கும் இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க குழந்தைகளை தான் மையப்படுத்தி இதை சொல்கிறாங்க. நான் என்கேஜ்மெண்ட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் பயன்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வேறுபாடு இருக்குது. இப்போ குழந்தைங்கள வந்து இதிலிருந்து வி ஹாவ் டு கீப் தம் அவே. ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் கைடன்ஸ் வேணும். ஒரு 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு யோசித்து செயல்பட தெரியும். ஸோ அது வந்து தனியாக நடக்கணும். இது ரிமூவ் பண்ணது வந்து அதனாலையும் இருக்கலாம். ஏன்னா இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஊடகங்கள் என்ன பதிவு பண்ணியிருக்குன்னா குழந்தைகள் பாலியல் வன்முறையான மெசேஜஸ்லாம் வந்து போகிறத ப்ரொஆக்டிவாக மானிட்டர் பண்ணலாம். இப்போ ஏஐ வச்சுட்டு ஒரு குழந்தை, ஏன்னா எல்லா மெட்டாக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். இந்த வயசு மக்கள் இங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு தப்பான ஒரு நடவடிக்கை நடக்குது அப்படின்னா அந்த நிறுவனமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடக்குது லோக்கல் போலீஸ்க்கோ இல்லை லீகல்க்கோ இல்லை கண்ட்ரிக்கோ வந்து ப்ரொஆக்டிவாக பண்ணலாம். ஒன்று இல்லை ரியாக்டிவாக, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மெசேஜஸ் என்னெல்லாம் பரிமாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உண்மையாகவே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பையும் தாண்டி மெசேஞ்சர்ஸில் அதிகமான அவங்கள சேட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மெசேஞ்சர்ஸ்குள்ளே போகும்போதும் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி இவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க, இது வந்து நம்ம குழந்தைகள்ன்றதை தாண்டி தீவிரவாதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேருந்து வருதுன்றது தெரியாமல் மொத்தமாக இதை நீக்கிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குமா? அதாவது வந்து இது யார் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. கரெக்டு. அதற்காக நான் வந்து எல்லாருமே நீக்கி விடுறேன் அப்படின்னா ஒரு முக்கிய பிரபலங்கள் இருக்காங்க, ஒரு தனிப்பட்ட இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்கள விட்டுருங்க, ஒரு அரசியல்வாதிகளோ திரைப்பிரபலங்களோ இருக்காங்க, அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது சேஃபாக இருக்குன்னு நினைப்பாங்க. யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ஒரு வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதை பற்றி
ஏதாவது நம்ம மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்கோம், நம்ம எதிர்க்கட்சி வந்து அதை எடுத்து ஓ இதுதான் அவங்களோட ஏன்னா மூவ். நீங்களே ஒரு அஃபிஷியலாக ஒன்று அனுப்புவீங்க. இப்போ நம்ம இந்த டீம் பண்ணலாம், இந்த டீமை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடியா கண்டிப்பாக அதை ஹேக் பண்ணி உங்களுக்கு முன்னாடி உங்கள் எதிராளி வந்து அதை விட பெட்டராக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலாம். ஒரு அது ஐபிஎல் கண்டிப்பா ஏலம்ன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரை நான் இது ஒரு சரியான ஆள், இவரை நான் எடுக்கலான்னு இருக்கேன், இவ்வளோக்கு எடுக்கலான்னு இருக்கேன், இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில எல்லாமே. நேரத்தில் போகிறாங்க. ஆமாம், அதனால தான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம போடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மெட்டா? இப்போ நம்ம மெட்டான்னு நம்ம குறித்து பேசுகிறத விட ஜென்ரலாக இனிமேல் எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து அதை நோக்கி தான் போகுது. எல்லாருமே இதை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தான் என்னோட ஒரு கணிப்பு. காரணம் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டேட்டா ஒரு கவர்மெண்ட்க்கோ ஒரு லீகல்க்கோ வேணும் அப்படின்னா தே ஹாவ் டு டூ இட். ஒன்று அது வந்து கம்ப்ளைண்ட் சைட்லேருந்து. ரெண்டாவது இவங்க எந்த அளவுக்கு அந்த மெசேஜஸ்லாம் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வருமானத்தை அவங்க பெருக்க முடியும். அதாவது வந்து ஹைப்பர் பர்சனலைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இப்போ ஒரு 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 சேலையோ ஒரு கோட்டோ டிசைன் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்மால் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக பண்ணிடுவாங்க, யூ கேன் பர்ச்சேஸ். பட் இப்போ எப்படின்னா ராம்குமாருக்கு எப்படி இது பண்ணலாம், உங்களுக்கு என்ன உங்களோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லர் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ ஒரு பெயிண்ட் கம்பெனிலாம் வந்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன எண்ணங்களோ அதை எங்களுடைய வண்ணங்களாக மாற்றுவோம். கரெக்ட், அந்த மாதிரி தான். யா இங்கே ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அனைவருமே இதை யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஒரு மொபைல் வாங்கிட்டாங்கனாலே அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப்போ எல்லாத்தையும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். யா அப்போ இங்கே வந்து இவங்க சொல்ல மாதிரி இனி இந்த சாட்ஸ்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இப்போயே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதை இங்கே இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அவங்களோட மென்டாலிட்டி இது எப்படி மாறும்? எனக்கு தெரிஞ்சு இது சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா முதல்ல இப்போ உங்களை மாதிரி சேனல் சொல்கிறதுனால தான் நியூஸ் பார்க்கணும் மக்கள். உங்கள் மாதிரி சேனல் சொல்கிறதுனால தான் இப்போ தெரிய வருது மக்களுக்கு. மேபி யாராவது தவறு பண்ணியிருந்தாங்க, தவறான விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்கன்னா தே மைட் டவுன்லோட். பட் சாமானிய மக்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கேர் பண்ணுவாங்கன்னு ஐ டோன்ட் திங்க். பொதுவாகவே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய வருமானங்கள் இதில் வருது அப்படின்னு சொன்னாலும் நமக்கும் இன்றைக்கி வந்து இது தேவைப்படுது. சில பேர் வந்து இதை விட்டு நாங்களாம் வெளியே போயிடுவோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பல பேருக்கு இதான தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு தரவுகள் எங்ககிட்ட இருந்து வெளியே போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்ல விஷயத்தை அனுப்புங்க, யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொன்னாலும் அதுவே வந்து நான் உங்கள் கூட பேசுகிறேன், நான் என்னோட நண்பர் கூட பேசுகிறேன், அதையே வெளியே தெரியணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகருவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு மெட்டா என்ன சொல்லும்? இல்லை இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எங்க நான் சும்மா மெசேஜ் அனுப்புகிறேங்க, எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறேன், அதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கணும்? இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய முன்னாடி இருந்திருக்கு. ஃபேஸ்புக் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வர ரீசன் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இஸ் மோர் செக்யூர், நம்மளோட ப்ரைவசி வந்து ஜாஸ்தி. ஸோ நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. ஒன்று இது மாதிரி தான், நீங்கள் வந்து நம்மளோட விஷயம் எதுக்கு பெருசாக தெரியணும், என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சால் போதும். இதை ரிமூவ் பண்ணி விடும்பொழுது மேபி இதை விட பெட்டராக செக்யூர்டாக இருக்கிற சேனலுக்கு கண்டிப்பாக இவங்களோட கொஞ்சம் யூசர்ஸ் வந்து தே வில் மூவ். அவங்களோட வருமானம் அதில் பாதிக்காது, அதை பற்றி அவங்க கவலைப்படலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமாம், ஏன்னா இது ஏதாவது ஒன்று ப்ரெஷர்னால இருக்கலாம், இல்லை இந்த வருமானம் பெருக்கிறதுக்காக இருக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்கள் சொன்ன மாதிரி சில போர்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரீல்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வெளில போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பேஸ், அதுதான் வருமானம் இது. ஸோ அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கலாம். கண்டிப்பாக எந்த ஒரு நமக்கான ஒரு பொழுதுபோக்கு தளங்களோ அல்லது இது போன்ற சமூக வலைதளங்களோ வந்தால் அதை நமக்காக நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது அங்கே முக்கியம். ஆமாம், இது வந்து தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களை விளக்குவதற்கான ஒரு காரணமாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஆமாம், நம்மளோட வேலையை நம்ம எப்பயும் போல செஞ்சுட்டு இருக்கலாம். சொல்லியிருக்கேன். அரங்கில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.